ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் குழம்பு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கடுகு போட மாட்டேன். 4 பட்டையில். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3/4 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தனியாத்தூள் தூள். இப்போ கறியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் கறி எண்ணெயிலே வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கறி நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த கறி நல்லா வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்தோனையும் குழம்பு கொஞ்சம் கெட்டியமாக ஆகிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.